ஹலோ ஹலோ அண்ணி. அண்ணி, மித்ராக்கும் அஸ்வினிக்கும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீ வந்துருங்க நீ. ஆமா நீ. சரி நீ வாங்க. அக்கா, வாழை மரம் கட்டியாச்சுக்கா. அப்படியே அக்கிலா கட்டிட்டாங்களா? ஆமா, கணக்கு பார்த்துட்டு வந்தேன். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஆமா அக்கிலா. நிக்கிலா கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போய். பெரிய ஃபங்க்ஷன் இன்னைக்கு காய்க்கிறீங்க? அது இன்னும் யோசிக்கல, ஆனால் பார்ப்போம் கண்டிப்பா. சரிக்கா, நம்ம வேலையை பார்ப்போமா? வாங்க. மித்ராக்கும் அஸ்வினிக்கு ஃபங்க்ஷனாக நான் கேள்விப்பட்டேன். ஆமா நிக்கலாம். அப்பா நிறைய பேர் வருவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஏண்டி ஃபங்க்ஷன் தண்டோரா போடுறீங்க? சரி, தாய்மாமே சரி ஆசிரா. என்னத்த பண்றது, எனக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்? யோசிங்கடி. உட்காந்துட்டு சும்மா பார்க்குறீங்க. யாரு பண்ணுவா? அக்கா, ராஜஸ்ரீ, நீங்க பேசுற ஸ்வேதா கிட்ட சொன்னா என்ன? ஏண்டி ஏன் மக உங்க மகளுக்கு தேணுமோ? பாட்டி நீங்க அமைதியா இருங்க, அவங்க கேட்டு பார்க்கட்டும். சரி, நாங்களே நேம் கேட்போம். அவங்க செய்யறேன்னா ஓகே, இல்லாட்டி பிரியா நீட்டு கேட்போம். இரு, அதுவா இருப்போம் 2 நிமிஷத்துல. அண்ணி, மித்ரா கோஷனுக்கு ஃபங்க்ஷனா நீ? அண்ணி, ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லை நீ, இந்த தாய் மாமா சரி யார் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. சரி, அக்கிலா அண்ணனுக்கு தம்பி யாரையா செய்ய சொன்னானா? அன்னைக்கு அக்கிலாக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ இதில் யோசிக்க என்ன இருக்கு? நான் பண்றேன். ஏண்டி உனக்கிட்ட கிறுக்கா பிடிச்சிருக்கு? உனக்கு மகளும் இல்லை, நீ எப்படி வசூல் பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையன் கல்யாணத்துக்கு வாங்கிப்பேன். அண்ணி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீ. பரவாயில்ல நீ. நீங்கள் போன மாதம் பிரியா பொண்ணுக்கு செஞ்சீங்களே சீரு. எனக்கு பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்க. எனக்கு பொண்ணு இல்லை, அவ்வளோதான். அதுக்காக மித்ராக்கும் அஸ்வினிக்கு சீர் செய்யாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஐயா, இவனை மென்டலாக இருப்பா போல. இன்னும் அவளுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அக்கிலாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நிக்கிலாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எல்லாருக்கும் நீ கணக்கு செஞ்சுக்கிட்டு இருப்ப போல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. தாய்மாமா சீரு நான் தான் செய்வேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறேன். பாய். சரி நீ. அழுதே காரியத்தை சாதிச்சிருவா. வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கேன்னு அமைதியாக இருக்கேன், பேச வச்சுருங்க. வேலையை மட்டும் பாருங்க. எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போங்க. காரியம் ஆனோடனே சிரிக்கான். என்ன அக்காளுகளும் தங்கச்சிகளும் கொத்து செய்யண ஒரே மாதிரி இருக்கு? 3 பேரும் போட்டிருக்கீங்க. நீங்களே தான் அவனை போட்டிருக்கீங்கல்ல. சரி, பஞ்சம் வேலையை பாருங்க, போங்க. ராஜஸ்ரீ, ஊர்ல இருக்கவங்க அம்மா அப்பா ஆச்சி தாத்தாவெல்லாம் கூப்பிட்டாச்சா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். இதெல்லாம் மறந்துடுவா. வெட்டிக்கதை மட்டும் அடிப்பா. ஃபோன் அடிச்சு சொல்லு. இப்போ எதுவும் செய்ய வேண்டாம், பெரிய ஃபங்க்ஷனுக்கு செஞ்சா போதும். ஏன் அக்கிலா நிக்கிலா, பெரிய ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் செய்ய வேண்டியதாவது? சரி அத்தை, அதான் கண்டிப்பாக செஞ்சிருவோம். அப்புறம் ராஜஸ்ரீ, உங்க சித்தியை கூப்பிட்டு. ஓகே அத்தை. ஒரே படப்படப்பா இருக்கு. சரி, நான் கொஞ்சம் டிவி சீரியல் பார்க்குறேன். ஆள் வந்தால் ஒன்றும் பார்க்க முடியாது. பிரியாவா கூப்பிட்டீங்களா? பிரியாணியை கூப்பிட்டாச்சு அத்தை. நெட்டஸ்ரீ அக்கா, தனுஷி அக்கா, நேத்ரஸ்ரீ அக்கா, ஹர்ஷிகாஸ்ரீ அக்காவெல்லாம் கூப்பிட்டாச்சா? அக்கா, அவங்களெல்லாம் கூப்பிட்டாச்சு. ஏன் அப்புறம் இந்த வெள்ளிகள் பாட்டிங்களெல்லாம் கூப்பிட்டாச்சா? ஒரு சண்டைக்கு வருவாங்க, கூப்பிட்டாச்சா? கூப்பிட்டாச்சு அத்தை. அக்கா, அந்த மொட்டை பாட்டிக்கு கூப்பிடணும். ஆமாம், மொட்டை பாட்டி மட்டும் கூப்பிடணும். அப்புறமா அந்த மாட்டாச்சி கூப்பிட்டீங்களா? அவங்களுக்கு கூப்பிட்டோம். வேற யாரை கூப்பிடணும்? பாத்திமா அக்கா கூப்பிட்டீங்களா? ஆமாண்ணா, அவங்கள கூப்பிடணும். இந்த கூப்பிட்டுறேன். அவ்வளோ போய் மறந்துட்டு நிற்கிறா. கூப்பிடுங்க டக்குன்னு. சரி, போங்க போய் சமைச்சு வைங்க, மத்தியானம் சாப்பிடட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சத்தா சாப்பாடு செஞ்சு கொடுங்க. ராஜஸ்ரீ ஏதாவது களிக்கு என்ன தெரியுமா? ஐயோ, தெரியாத. இந்த நான் வரேன், உளுந்தங்களி கிண்டி கொடுப்போம் இன்னைக்கு. பரவாயில்ல, இந்த மாமியார் எதிரியாவது நல்ல விஷயம் பண்ணுது. ஆமாம், ஃபங்க்ஷன் எங்கே? இந்த ரூம்லையா இல்லை வேறு ரூம்லையா? எங்கே அத்தா வைக்கணும், நீங்களே சொல்லிடுங்க. நல்லா கிழக்க பார்த்தாப்புல ரூமாக இருக்கும், நல்ல ரூம், இங்கே வச்சுருவோம். சரி, அப்போ லைட்டை மாட்டிடுவோம் இங்கே. இப்போ ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இருக்கு. சரி, வாங்க வேலையை பார்ப்போம். ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டாச்சா? கூப்பிட்டாச்சு. இன்னும் சேலையெல்லாம் வேற ஏதாவது நல்ல சேலையை கட்டணுமா, இல்லை இது போதுமா? சின்ன ஃபங்க்ஷன் தானே, இதே போட்டு கட்டிக்கலாம். ஆமாம் அத்தா, இதே போதும். அப்புறம் அவளுக்கு ட்ரெஸ்லாம் யார் எடுக்கா? ஸ்வேதா எடுத்துருவா. அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு நல்ல ஒரு பாவாடை செட் எடுத்து கொடு. சரி அத்தை. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அவளுக்கு ஏன் பேத்திக்க. சாயங்காலம் 6 மணி. இந்த மித்ரா வாங்கிக்கோ, இந்த வர்ஷினி வாங்கிக்கோ. சரி, அந்த சாரி மாற்றிட்டு வாங்க. மாப்பிள்ளை மாலை போடுங்க. சரி, இனி என்ன குடும்பத்தோட போட்டோ எடுங்க. ஏன் ராஜஸ்ரீ, நீ முதல்ல எடு போட்டோ. ஹாய்
ஹாய் மக்களே, நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனிஷா வந்த கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.